தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். பேதுரு ஏசப்பாட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே உங்கள் சகோதரன் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது தீங்கு இழைத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் 70 தரம் மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய சகோதரன் என்ன கசப்பாக இருக்கலாம், உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கலாம், அவங்க சகோதரரோ அல்லது சகோதரியோ அல்லது சகோதரர் குடும்பத்தாரோ உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தாலும் அதை இன்றைக்கு மன்னித்து நீங்கள் அதை மறந்துடுங்க. அவங்களோட அன்பாக நீங்கள் பழகி பாருங்கள். ஆண்டவர் நீங்கள் பிறந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் செய்த தவிர ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மற்றவங்களை நீங்கள் மன்னிங்க, உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.